தமிழ் சினிமா டாப் 10 நடிகர்களோட கெரியர் வைஸ் பெஸ்ட் திரைப்படம் என்ன படம் அப்படின்றத வாங்க பார்க்கலாம். டபுள்ஸ்ல 10th பிளேஸ்ல கார்த்திக் அவர்கள் இருக்காருங்க. அவரோட கெரியர்ல பெஸ்ட் திரைப்படம் அப்படின்னா அவர் நடிச்ச முதல் திரைப்படமான பார்த்திபன் திரைப்படம் தாங்க. டபுள்ஸ்ல 9th பிளேஸ்ல சிவகார்த்திகேயன் அவர்கள் இருக்காருங்க. அமரன் திரைப்படம் இண்டஸ்ட்ரியல் ஹிட் அடிச்சா கூட வருத்தப்படாத வாலிபர் சங்க திரைப்படம் தான் ரசிகர்களை கொண்டாடுற படமா இருக்குங்க. டபுள்ஸ்ல 8th பிளேஸ்ல சிம்பு இருக்காருங்க. சிம்புவோட கெரியர்ல மிக முக்கியமான ஒரு திரைப்படம் தான் அது கண்டிப்பா மன்மதன் திரைப்படம் தாங்க. டபுள்ஸ்ல 7th பிளேஸ்ல சியான் விக்ரம் அவர்கள் இருக்காருங்க. 3 பர்சனாலிட்டில மாஸ் பண்ண அன்னியன் திரைப்படம் இருக்குங்க. அடுத்ததாக 6th பிளேஸ்ல நம்ம தனுஷ் அவர்கள் இருக்காருங்க. தனுஷோட கெரியர்ல பல ஹிட் படங்கள் இருந்தா கூட அசுரன் திரைப்படம் தான் மிக முக்கிய ஒரு திரைப்படமா இருக்கு. 5th பிளேஸ்ல சூர்யா அவர்கள் இருக்காருங்க. சூர்யாவோட கெரியர்ல மிக முக்கியமான ஒரு திரைப்படம்னா நீங்க எதிர்பார்க்கிற அயன் திரைப்படம் தாங்க. அடுத்ததாக 4th பிளேஸ்ல தல அஜித் அவர்கள் இருக்காருங்க. தல அஜித்தோட கெரியர்ல மிக முக்கியமான ஒரு திரைப்படம் அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்ச திரைப்படம் தான் மங்காத்தா திரைப்படம் தாங்க. டபுள்ஸ்ல 3th பிளேஸ்ல கமல்ஹாசன் அவர்கள் இருக்காருங்க. கமல்ஹாசனோட கெரியர்ல 10 கெட்டப்ல பக்காவா பாஸ் பண்ண தசாவதாரம் திரைப்படம் இருக்குங்க. டபுள்ஸ்ல 2th பிளேஸ்ல சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் இருக்காருங்க. ரஜினியோட கெரியர்ல பல ஹிட் படங்கள் இருந்தா கூட படையப்பா திரைப்படம் தான் மிக முக்கிய ஒரு திரைப்படமா இருக்கு. நம்பர் 1 ஹீரோவா இருந்து தமிழ் சினிமா விட்டு விலகுற தளபதி விஜய் அவர்கள் இருக்காருங்க. விஜயோட கெரியர்ல யங்ஸ்டர்ஸ் கொண்டாடக்கூடிய படமா துப்பாக்கி திரைப்படம் இருந்தா கூட அனைத்து தரப்பு மக்களும் கொண்டாடக்கூடிய திரைப்படமாக கண்டிப்பா கில்லி திரைப்படம் தாங்க இருக்கு. துப்பாக்கி வேற லெவல் 100 கோடி கலெக்ஷன் பண்ணிச்சு. ஆனா கில்லி அப்படின்ற படம் ஆல் ஏரியாவிலே ஐயா கில்லின்ற அளவுக்கு கில்லி மட்டும் தான் என்னைக்குமே நம்பர் 1ல இருக்கும். இந்த லிஸ்ட்ல உங்களோட ஃபேவரட் மூவி என்னன்றத மறக்காம கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க.